நம்பர் ஃபேன்சி நம்பர் 9996. ஸோ வண்டி நம்பரும் நல்லாயிருக்கும், வண்டியும் நல்லாயிருக்கும். இதுவும் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண வண்டி தான். ஸோ ஒர்க்கு க்ளீனாக இருக்கும். எல்லாமே கண்டிஷனாக இருக்குங்க. கார்பெட்டர்லேருந்து இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். மைலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதுவும் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண வண்டி. இது 1,70,000 சொல்கிறாங்க, நம்ம கம்மி பண்ணி தரலாங்க. இது நம்ம வண்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து கையிலே ஸ்டார்ட் ஆகும். வண்டி நல்லாயிருக்கும். வண்டி குட் கண்டிஷனாக இருக்குங்க. இது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும், அப்படியே ஸ்டாக் இருக்கும். Yamaha RX 100 ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. Yamaha RX 135 2 பைக் வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 RX பைக் வந்து நம்ம வந்து சேலுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. சென்னை 1008 இருக்கக்கூடிய டாலர் ரேசிங் சுரேஷ் அண்ணா கடைக்கு தாங்க வந்திருக்கோம். அண்ட் அண்ணன் கூட சேர்ந்து நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய RX 2 ஸ்ட்ரோக் பைக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். 2 ஸ்ட்ரோக் மட்டும் கிடையாது, அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பைக்ஸ் எல்லா பைக்ஸும் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. 2 ராயல் என்ஃபீல்டு பைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்காக இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ RXோட ப்ரைஸ் என்னன்னு கேட்போம். அதே மாதிரி RX 100 வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பட்ஜெட் எவ்வளோ ஆகும், எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க, இது மாதிரி எல்லாமே நம்ம வந்து சுரேஷ் அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் வணக்கம்ண்ணா. ஆனால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ மக்களும் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு RX 100 வந்து ஃபுல் ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இது எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு அதை பற்றி? இது பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆகுதுங்க. இது வந்து 1 மந்த் ஆகுது. ப்ளஸ் 80,000 ரீஸ்டோர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே. வண்டி ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இப்போ குட் கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஓகே. இது பிளாக் வித் ஒயிட் நல்லா இருக்குண்ணா வண்டி பார்க்கறதுக்கு. இது கஸ்டமர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக விட்டார். நீங்களே எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த டேஸ்ட்லேயே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டார் கஸ்டமர். ஸோ நம்மளோட ஐடியாவில் தான் இது பண்ணியிருக்கு. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அதிகமான மாதம் தான் சொல்கிறாங்க, 2 மாதம் 3 மாதம் சொல்கிறாங்க. நம்ம 1 மந்தில் கொடுத்துடலாங்க. ஓகே, ஒரு 1 மந்தில் நம்ம கொடுத்துடலாம். வண்டியும் நல்லா ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆனால் உங்களுக்கே தெரியும், ஏன்னா நிறைய பேர் வந்து RX தான் வந்து சேலுக்கு வந்து கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் வண்டி தான் காட்டுறோம். அண்ட் சில பைக் தான் சேலுக்கு சொல்கிறோம், அதுவும் சீக்கிரமாக முடிஞ்சிருது. பட் நிறைய பேர் வந்து சேலுக்கு இருக்கான்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆல்ரெடி ரெட்லாம் போட்டிருப்போம், ரெட்டு போட்டிருப்போம், பிளாக் போட்டிருப்போம், அதெல்லாம் எல்லாமே கொடுத்தாச்சு அந்த வண்டிலாம். ஓகே ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து ஒரு 4 வண்டி வந்திருக்கு, நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ணதில் 4 வண்டி இப்போ சேல் இருக்குது. ஓகேங்களா? எல்லோ கலர் இருக்குது, இந்த ப்ளூ நேவி ப்ளூ இருக்குது, இது இந்த ஸ்டிக்கர் ஏற்கனவே நம்ம காமிச்சிருப்போம், ஏற்கனவே பார்த்துருப்பாங்க இது. ஆனால் அப்படியே பைக் கிட்ட போய் சொல்லிடுறீங்களா எந்த மாடல் அதை பற்றிலாம்? ஓகேங்க. ஆனால் பட்ஜெட்டும் சொல்லிடுறீங்களா? ஏன்னா நம்ம போன வாட்டி வந்து ஆமாம் பட்ஜெட் சொல்லிடலாங்க. ஓகே. ஏன் சொல்கிறேன்னா எல்லாருமே கேட்குறாங்க எவ்வளோ வரும் ஏது வரும்னு. ஸோ இதில் வந்து விருப்பப்பட்டவங்க இந்த பட்ஜெட்டில் கேட்பாங்கல்ல, அவங்களே ஐடியா இருந்ததுன்னா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க, இந்த ஐடியா ஓகேங்க, இந்த ரேட்டு ஓகேங்க எனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வண்டி வந்து 99 செகண்ட் ஓனரு. எஃப்சி வந்து 5 வருஷம் எஃப்சி இருக்குது, 27 வரையும் இருக்குது எஃப்சி. இன்சூரன்ஸ் முடிஞ்சு நம்ம போட்டு கொடுத்துடலாம், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம், 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டி வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இப்போ திருப்பி நம்மக்கிட்டே சேலுக்கு வந்திருக்கு, நம்ம ரெடி பண்ண வண்டி சேல் வந்திருக்கு. இப்போ வந்து இது என்ன கேட்குறாங்கன்னா 1,90,000 கேட்குறாங்க. ஓகே, 90,000 கேட்குறாங்க. 1,90,000. இது வந்து 135 ஆனா? 135ங்க. ஓகே, 135. இதுவும் செகண்ட் ஓனர், இதுவும் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எந்த வருஷம் மாடல்னா இது? 99. ஓகே, ரெண்டுமே 99 மாடல். ரெண்டுமே 99. இன்னொரு வண்டி வந்து 98 மாடலு. இன்னொன்று வந்து கம்மி பட்ஜெட்டு கேட்குறாங்க. ஸோ அதர் ஸ்டேட் வண்டி இருக்குது, பேப்பரோடு இருக்குது. அது கேட்டாலும் ஒரு 50,000ல கொடுக்கலாம் நம்ம. ஓகே, அது நம்ம எல்லாமே லோ பட்ஜெட் கேட்குறாங்க. ஸோ லோ பட்ஜெட் கேட்குறவங்க அதர் ஸ்டேட் வண்டியும் இருக்குது. ஸோ அதுவும் கொடுக்கலாம் நம்ம. இப்போ எல்லோ வண்டி எவ்வளோ வருது? எல்லோ வண்டி 1,70,000 வரும். நேரில் வாங்க, ரேட் பேசி தரலாம் நம்ம. ஓகே, எல்லோ வண்டி வந்து 1,70,000. இந்த வண்டி வந்து 1.9 கேட்குறீங்க? ஆமாம், 1.9. ரேட்டு கொஞ்சம் நெகோஷியபிள் ஆனால். ஏன்னா இது நம்ம ரெடி பண்ணுறதுக்கே நிறையா இருக்குது, டிஸ்க் இருக்குது. ஸோ கலர்ஸு, ஸ்டிக்கர்ஸு, இது ஒர்க்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. டயர்ஸு, குயிக் த்ராட் எல்லாம் போட்டிருக்கீங்க. குயிக் த்ராட்டில் டிஸ்க்கு கம்ப்ளீட்டாகவே பண்ணியிருக்கோம். ஸோ எல்இடி பல்பு எல்லாமே இருக்குங்க, கம்ப்ளீட்டாக இருக்குது. வண்டி எடுத்தாங்கன்னா ஒரு செலவு கிடையாது, இதுவும் ஒரு செலவு கிடையாது. இதுவும் ரீஸ்டோர் பண்ணது, இதுவும் ரீஸ்டோர் பண்ணது, எல்லாமே நம்ம தான் பண்ணது இது. ஓகே, ரெண்டுமே அப்போது எல்லாமே. இப்போ வர வண்டி ஒன்று சேலுக்கு வந்துட்டுருக்கு, அதுவும் வந்துட்டுருக்கு இப்போது. அதுவும் நாங்கள் காட்டுறோம் இப்போ. ஓகே, ஆனால் இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும்ல? எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஓகே, டாக்குமெண்ட் இல்லைன்னா நம்மளே சொல்லிடுவோம். எஃப்சி கஸ்டமரே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்சி இருக்க வண்டியாக கேட்குறாங்க. ஓகே, எஃப்சி இருக்க வண்டியாக கொடுங்க எனக்கு, எஃப்சி இல்லைன்னா எங்களால் போய் ஆர்டிஓவில் ரொம்ப நேரம் நிற்க முடியல,
ரொம்ப டைம் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது, அதனால் எல்லாமே எனக்கு எஃப்சியே பண்ணி கொடுத்துன்னு நம்மளே பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் நிறைய வண்டி நம்ம விற்ற வண்டிக்கு எல்லாமே நம்மளே எஃப்சி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ அதனால் இப்போ நம்மளே எல்லாமே வண்டி எடுத்து ரீஸ்டோர் இந்த மாதிரிலாம் ரீஸ்டோர் பண்ணி ஸோ நம்மளே வந்து எஃப்சிலாம் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சிரும். கஸ்டமர் வந்தால் நேராக போயிட்டு அவங்க பூஜை போட்டு ஓட்டுற வேலை தான் அவங்களுக்கு. ஆனால் நம்ம நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து என்கொயரி நிறைய ஊருக்கு கொடுத்துருக்கேங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கோம், நம்ம நிறைய வண்டி கொடுத்துருக்கோம். ஆனால் எல்லாமே பேப்பர்ஸ் பக்காவாக இருக்குங்க. நேம் மாற்றி கொடுத்துடலாமா? அது நேம் சேஞ்சும் நிறைய வண்டி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டமர் லைக் பண்ணுறாங்க, நிறைய வண்டி நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வெளியூருக்கு வண்டி வெளியூருக்கு அமிச்ச வண்டிலாம் வந்து அவங்களே அந்த ஸ்டேட்டில் அவங்களே மாற்றிக்கிறாங்க. ஓகே. ஆனால் அவங்களே நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து டிராக் ரேஸ் நடந்தது, அதில் வந்து நம்ம வண்டி இப்போ வந்து 130cc வந்து 3rd பிளேஸ் பண்ணோம், 165 பிளேஸில் வந்து 4th பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் போன Saturday ஓகே 3rd 4th 2 அடிச்சிருக்குல்ல? ஏன்னா அண்ணனோட பைக்கை பற்றி நம்ம இந்த வண்டி 130cc இது. ஓகே. இந்த வண்டி 130cc, இது வந்து 3rd பிளேஸு, இது வந்து 4th பிளேஸு. ஓ சூப்பர்ண்ணா, கங்க்ராட்ஸ்ண்ணா. ஆனால் உங்கள் வண்டி பற்றி நம்ம ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்தாச்சு, அந்த டிராக் ரேஸ் வண்டியை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ அது இன்னும் ப்ரைஸ் அடிக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குண்ணா. கண்டிப்பாக. இப்போ ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ்லாம் கூட சர்வீஸ் வந்திருக்கு, அதை பற்றிலாம் நிறைய வண்டி GT 650 வந்திருக்கு, 350 கிளாசிக் வந்திருக்கு. நான் இந்த வண்டி நான் க்ரீன் கலர் வண்டி பற்றி சொல்லுவேன். இது இன்ஜின் ஒர்க்கு ஸோ சர்வீஸ் இன்ஜின் ஒர்க்குக்கு வந்திருக்கு. ஓகே. இது ஃபுல்லாகவே இன்ஜின் ஒர்க்கு சர்வீஸ் எல்லாமே. சரிங்கண்ணா. ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக கம்ப்ளீட்டான வண்டி தான் காட்டுறோம், பட் நம்ம சர்வீஸும் நிறையா வண்டி இருக்குங்க. ஏன்னா இந்த ரெட் கலர் ஆர்எக்ஸ்ண்ணா, இந்த வண்டி வந்து ரீஸ்டோர் பண்ண வந்திருக்கு. ஸோ பெயிண்டிங் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங் ஒர்க் கோர்ஸும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த வண்டிலாம் பெயிண்டிங் வந்த வண்டிலாம் நிறைய வண்டி கொடுத்துரும், நம்ம டெலிவரி கொடுத்துரும். ஸோ நிறைய வீடியோ போட முடியல, அந்தந்த டைமுக்கு நாங்களே கொஞ்சம் லேட் ஆகிடுதுங்களா, லேட் ஆகிறதுனால கொஞ்சம் நாங்களே வந்து அந்த டைம் உங்களை கூப்பிட்டு நான் வீடியோ போட முடியாமல் டைம் இல்லாமல் நம்மளே வந்து டெலிவரி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. ஆனால் லோ பட்ஜெட்டில் ஒரு ஆர்எக்ஸ் சொன்னீங்களா, அதை காமிங்கண்ணா. புரியல. லோ பட்ஜெட்டில் ஆர்எக்ஸ், லோ பட்ஜெட் வாங்க. இதோ இருக்குது, இந்த ப்ளூ இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ளூ அதர் ஸ்டேட் வண்டி. இது ரன்னிங் பேப்பர்ஸ் பக்காவாக இருக்குது, எஃப்சி கிடையாது, பேப்பர்ஸ் பக்காவாக இருக்கும், என்ஓசி கிடையாது. ஓகேங்களா, லோ பட்ஜெட் வேணும்னா ஒரு 50ல் தரலாங்க. ஆனால் ரன்னிங் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் எடுத்து ஓட்டலாம், நல்லா தான் இருக்கும் வண்டி, எடுத்து அப்படியே ஓட்டலாம் அவங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி வண்டிலாம் எஃப்சி பண்ணால் எவ்வளோண்ணா ஒரு இது வந்து என்ஓசி இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வருங்க. ஓகே. என்ஓசி எஃப்சி எல்லாம் பண்ணோன்னா பேப்பர் ஒர்க்லாம் பண்ணால் ஒரு 15,000 கம்பல்சரி வந்துடும். 15,000 இப்போதைக்கு வேணால் நம்ம வாங்கி சும்மா அதான் ஆர்எக்ஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் கம்மி பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் தான் நான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வண்டி வந்தாலும் நம்மகிட்ட இருக்கவே மாட்டேது, உடனே லோ பட்ஜெட் வண்டிலாம் நிறைய வருது. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ போடுறதே இல்லை, கஸ்டமர் நேராகவே வராங்க, வந்து உடனே கேஷ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே. ஆனால் ராயல் என்ஃபீல்டுண்ணா 2 பைக் சர்வீஸ் வந்துருக்கு, அது சொல்லுங்கள். இது வந்து நம்மக்கிட்ட ஒரு 6 வருஷமாக விட்டுட்டு இருக்காரு இந்த வண்டி, சர்வீஸ் 6 வருஷமாக நம்ம தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது பெசநகர்லேருந்து வருது. ஸோ நான் அவங்களது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வண்டி ஒரு 4-5 வண்டி விட்டுருவாங்க இவங்களே ஒருத்தர். ஓகே. ஸோ அதனால் வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க ஆஃபீஸ் வண்டி, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வண்டி, எல்லார் வண்டியும் நம்ம தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இன்னொரு ஆர்எக்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ண்ணா. அந்த வண்டியும் வந்துருச்சு. மதுவா அந்த வண்டி மேலே எடுத்துருவா மதுவா. ஆனால் இன்டர்செப்டர் போயிடலாண்ணா. இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு Yamaha பெயிண்டிங் பண்ணி கொடுத்தோம், ரீஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஸோ ரீஒர்க் பண்ணி கொடுத்ததில் அந்த வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வண்டியும் சர்வீஸ் விட்டுருக்காரு. இதோ டிஸ்கோ இருக்குது, டிஸ்க்கு பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஏபிஎஸ் பிரேக்கு. ஸோ நிறைய விட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது சொல்லிட்டு நம்மக்கிட்டே திருப்பியும் விட்டுருக்காங்க. நம்மளே நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, சர்வீஸும் பண்ணி ஃபுல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ பெயிண்டிங்கும் சொல்லியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் வந்து டைம் இல்லை இப்போது, அதனால் நான் சர்வீஸ் பண்ணி டிஸ்க் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக GT 650 வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுல் மேட் பிளாக் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ டைம் இல்லாதனால சர்வீஸ் மட்டும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால சர்வீஸ் மட்டும் இப்போதைக்கு பண்ணி தரேன். இந்த பிளாக்னா இந்த வண்டினா இது பண்ணி எப்படி பார்த்தாலும் ஒரு 8 வருஷம் ஆக போகுது, 7-8 வருஷம் ஆகுதுங்க இந்த வண்டி சர்வீஸ் பண்ணி. நம்ம தான் ரீஒர்க் பண்ணி கொடுத்தது. அவர் ஊருக்கு போனதுனால அப்படியே வெஸ்டார் இந்த வண்டியை இப்போ திருப்பியும் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட வந்துருக்கு. ஆனால் இந்த ஆர்எக்ஸ்னா அதுவும் சேல் தான். இந்த வண்டி சேலு. இது நம்ம ஃப்ரெண்டு வண்டி இது. ஸோ அதனால் வந்து இது சேல் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து 98 மாடலு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எஃப்சி பண்ணியிருக்கு. ஸோ 28 வரையும் எஃப்சி இருக்குது. ஓகேங்களா,
இப்போ தான் எஃப்சி பண்ணிருக்கேன். 28 வரையும் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வண்டி அப்படியே ஷோரூம்லேருந்து இறக்குனா எப்படி இருக்குமோ அதே கண்டிஷன் அப்படியே இருக்குது. எத்தனாவது ஓனர்னா? செகண்ட் ஓனர். ஓகே, இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? இது வந்து 1,50,000 சொல்கிறாங்க. நம்ம பேசிக்கலாம், நேரில் வந்தாங்கன்னா ரேட் பேசி தரலாம். ஆனால் யூபி வண்டி ஒன்று சொன்னீங்களே, அது 135 ஆனா? அது 100 1990. நம்ம இப்போ ரெட் கலர் வித் வந்துறீங்களா? அதே மாதிரி 1990. ஓகே, சிங்கிள் ஓனர். இந்த வீடியோவில் 3 135 காமிச்சிருக்கோம், ஒரு 100 காமிச்சிருக்கோம் சேலுக்கு இல்லை? அது 100 வந்து கஸ்டமர் வண்டி பெயிண்டிங் பண்ண விட்டாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு டெலிவரி பண்ணுறோம். அது ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய வண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டைம் இல்லாதனால வீடியோ பண்ணாமல் நம்ம நிறைய கஸ்டமர் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்றோம், டைம் இல்லாமல். வேறு ஒன்றுமே கிடையாது. டாலர் ரேசிங் சுரேஷ் அண்ணா கடையோட ஃபோன் நம்பர், மேப் லொகேஷன், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ நிறைய அண்ணனோட சேர்ந்து பண்ணியிருப்போம். மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது மாதிரி ரெகுலராக வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ